வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமரநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை தொடர்பான விசாரணை நியாயமான முறையில் இடம்பெறவில்லை என தெரிவித்து சில மாவட்டங்களின் சட்டத்தரணிகள் இன்று பணி புறக்கணிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம். ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட மாலியின் பிரதமர் பதவி விலகியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்ற பிரேரணை தொடர்பில் நியாயமான முறையில் விசாரணைகள் இடம்பெறவில்லை என தெரிவித்து யாழ்ப்பாணம், காலி மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மாத்தறை நீதிமன்ற கட்டட தொகுதியின் அனைத்து சட்டத்தரணிகளும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றின் சட்டத்தரணிகளும் இதனுடன் இணைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மாத்தறை கோட்டை பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகம் ஒன்றில் சட்டத்தரணிகள் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். விசாரணைகளின் போது அவர் முகம் கொடுக்க நேரிட்டதாக கூறப்படும் விடயங்கள் தொடர்பில் நாம் அவதானத்துடன் உள்ளோம். நாம் நமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இதன் போது அவர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. இதேவேளை பணி புறக்கணிப்பு காரணமாக தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக சட்ட சேவையை பெற்றுக்கொள்ள சென்றுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கு நான் வந்த சந்தர்ப்பத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பில் நாம் இதுவரையில் அறிந்திருக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்றால் வேறொரு நாள் வருமாறு அறிவிப்பார்கள் என சட்டத்தரணி கூறினார். இது அநீதியான செயலாகும். அவசரமாக சட்ட சேவையை பெற்றுக் கொள்ள வந்தவர்களும் உள்ளனர். தமது தொழிலுக்கு செல்லாமலேயே மக்கள் இங்கு வந்துள்ளனர். குற்றப்பிரேரணை தொடர்பில் நியாயமான முறையில் விசாரணைகள் இடம்பெறவில்லை என தெரிவித்து காலி சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் சிலர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். அந்த தீர்மானத்திற்கு அமைய காலி பிரதேச சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எவ்வாறாயினும் சில சட்டத்தரணிகள் வழமை போன்று தமது கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சரியானவற்றை சரியெனவும் பிழையானவற்றை பிழை எனவும் கூறுவதற்கு பலம் இருக்க வேண்டும். சில சட்டத்தரணிகள் வெளிப்படையாக இவ்வாறு பேச மாட்டார்கள். சிலர் அச்சமடைந்துள்ளனர். அதனால் இது அநீதி என்று நாம் கூறுகின்றோம். இதேவேளை பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை தொடர்பில் நியாயமான முறையில் விசாரணைகள் இடம்பெறவில்லை என தெரிவித்து அங்குணுகொலப்பெலச நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று காலை ஆரம்பமாகியது. மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றமையை காணக்கூடியதாக இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். 4048 பரீட்சை நிலையங்களில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடத்தப்படுகின்றது. இம்முறை பரீட்சைக்கு 5,42,260 பரீட்சார்த்திகள் தோற்றுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். பரீட்சைகள் தோற்ற முன்னர் சில மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். சிறப்பாக பரீட்சைக்கு முகம் கொடுத்து சித்தி அடைவது எனது எதிர்பார்ப்பாகும். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றேன். சிறப்பாக பரீட்சையில் முகம் கொடுக்க தயாராக உள்ளேன். இதேவேளை பரீட்சார்த்திகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 24 மணித்தியால விசேட கண்காணிப்பு பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். முறைப்பாடுகள் எதுவும் காணப்படும் இடத்து 0112784208 0112784537 மற்றும் 0113188350 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் 0112784422 என்ற தொலைநகல் இலக்கத்தினூடாகவும் பரீட்சை தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என ஆணையாளர் நாயகம் கூறினார்.
எரிந்த புகில் வெள்ள அழுத்வல பிரதேசத்தில் கிணறொன்றில் இருந்து 16 வயது மாணவன் ஒருவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவன் காணாமல் போயிருந்ததாக பெற்றோரினால் இதற்கு முன்னர் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அதன் பின்னர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே கிணற்றினுள் இருந்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த இந்த மாணவன் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பணியாளர்கள் தமது நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த கட்டணத்தில் தொலைபேசியூடாக பேசுவதற்கு இன்று முதல் வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவிக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவத்தின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று மற்றும் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்கு சென்று மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய பணியாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பாராட்டு நிகழ்வு ஒன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பெரேரா தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறைந்த கட்டணத்தில் தொலைபேசியூடாக வெளிநாடுகளில் உள்ளவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தும் திட்டம் ஒன்றை நாம் இன்று முதல் முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். இதன் முதற்கட்டத்தின் கீழ் சவுதி அரேபியா தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று பகல் 12:30 அளவில் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இதனை ஆரம்பிக்க உள்ளோம். குறைந்த கட்டணத்தில் தெரிவு செய்யப்பட்ட 2 இலக்கங்களுக்கு இதனூடாக தொடர்பினை ஏற்படுத்த முடியும். மாத்தளை பொது வைத்தியசாலை வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி தொடர்பில் உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. அவ்விடத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டமை தொடர்பாக எந்தவித உத்தியோகபூர்வ தகவல்களும் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மயானம் எதுவும் இருக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அக்கட்சி அவ்வாறு மனித எச்சங்கள் அங்கு காணப்படுமாயின் அது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே இந்த புதைகுழி தொடர்பிலான விசாரணை உரிய முறையிலும் விரைவாகவும் மேற்கொண்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என அக்கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பிரதேச சபையின் தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மரண வீடொன்றுக்கு சென்றிருந்த வேளையில் நேற்றிரவு அவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது காயமடைந்த பிரதேச சபை தலைவர் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நாளை முதல் வார நாட்களில் கொழும்பு கண்டி கடுகதி புதிய ரயில் சேவைகளை முன்னெடுப்பதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வார இறுதி நாட்களில் இதற்கு முன்னர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட ரயில்களே இவ்வாறு வார நாட்களில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. பாடசாலை விடுமுறை காரணமாக இந்த விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LRA ரத்நாயக்க கூறினார். பாடசாலை விடுமுறை நிறைவடையும் வரை பயணிகளின் நலன் கருதி இந்த ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலை விடுமுறை காலத்தில் கொழும்பு கண்டி மற்றும் கண்டி கொழும்பு நோக்கி போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளின் நலன் கருதி வார இறுதி நாட்களில் மாத்திரம் சேவையில் ஈடுபட்ட கடுகதி ரயில் சேவையை இந்த மாதம் 12ஆம் தேதி முதல் பாடசாலை விடுமுறை நிறைவடையும் வரை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.